இன்னும் எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே. எதற்காக வல்லமை? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, அந்தகார வல்லமையை ஜெயிப்பதற்கு, கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு, சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையெல்லாம் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு வல்லமை தேவை. எலியாவை போல நான் மாறணும், எலிசாவை போல மாறணும், நெகேமியாவை போல மாறணும், எஸ்தரை போல மாறணும், தெபொராளை போல மாறணும், சிம்சோனை போல மாறணும், கிதியோனை போல மாறணும். சத்தமிடுகிற வெண்கலமாக நான் இருக்கக்கூடாது, ஓசையிடுகிற கைத்தளமாக இருக்கக்கூடாது, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. கிரியை நடக்கிற ஒரு பாத்திரமாய், கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய், வல்லமையுள்ள பாத்திரமாய் என்னுடைய குடும்பத்தில் வல்லமை வெளிப்படணும், சபையில வெளிப்படணும், கிரியைகள் நடக்கணும். வெறும் சத்தம் மட்டும் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. சத்தத்தோட என்ன வரணும்? வல்லமை வரணும். வல்லமை வல்லமை